ஓகேவா எதை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. வோடாஃபோன் ஐடியா வந்து 11ல இருந்து 24% வரைக்கும் பிரைஸ் ஏத்திருக்காங்க. மூணு கம்பெனிஸ் இந்தியாவோட பிகெஸ்ட் ரெண்டு கம்பெனி ஏர்டெல், ஜியோ அது போக வோடாஃபோன் இந்தியா மூணு பேரும் ஒரே நேரத்துல இந்தியா ஃபுல்லா இன்டர்நெட் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் ஃபோன் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் பிரைஸ் ஏத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு மீமாவே சுத்திட்டு இருக்குது. அம்பானி வந்து கல்யாணத்துக்கு வந்து மொய்யல் ஸ்டார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவரோட மொத்த சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து 45 கோடி பேர் வந்து ஜியோ யூஸ் பண்றாங்க. ஒரு 10 ரூபாய் ஏத்தனாலே வந்து ஆள் 10 ரூபாய் ஏத்தனாலே அவர் மொத்தம் 450 ரூபாய் அசால்ட்டா வந்து விழும். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பட் இதை தாண்டி ஒரு பர்టిక్యులர் பிளேயர் வந்து என்ன காரணமா போன ஒரு காரணத்தினால இந்த மூணு கம்பெனிஸ்க்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருக்குது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இன்டர்நெட் எல்லாமே வந்து ஏத்தது சரியா தப்பான டிபேட் பண்றது அந்த நேரத்துல சரி என்ன வரணும் ஒரு சைடு வந்து இந்த ஏத்தா சாதாரண மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு சைடு அவங்க கம்பெனி அவங்க எப்படியாவது ஏத்திட்டு போறாங்க நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி ஒரு டிபேட் பண்ணுது. பட் ரெண்டே ஓரமா வச்சிட்டு இவங்க ஏன் ஏத்த முடியுதுன்னு ஒரு கேள்வி கேட்கறோம்னா BSNL அப்படிங்கிற ஒரு பாகுபலி வந்து தமிழ்நாட்டுல இந்தியால மண்ணோட மண்ணா அழிக்கப்பட்டிருக்காங்க இல்ல ஒடுக்கப்பட்டிருக்காங்க அழிக்கப்பட்டிருக்காங்க பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். BSNL வந்து இப்ப எப்ப பாத்தீங்கன்னா BSNL வந்து முதல்ல 3G தான் இடத்துல இருக்கு 4G இப்ப ரோல் பண்றாங்க 5G தான் கனவுல நினைச்சிட்டு இருக்காங்க தான் BSNL இப்ப இருக்கு. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கல ஜியோவோட 5G ஏர்டெலோட 5G வோடாஃபோன் இந்தியாவோட 5G இதெல்லாம் 5G க்கு ரைட்ஸ் கொடுத்த கவர்மெண்ட் ஓன் கம்பெனி BSNL. ஆனா BSNL வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா 2005 அப்ப காலகட்டத்துல இருந்து இருக்கு. ஒரு காலத்துல BSNL கொடுத்த ப்ராஃபிட் வந்து எந்த கம்பெனி நினைச்சு கூட பார்க்க முடியாது.